வணக்கம் மக்களே. போன காணொளியில் ஸ்ரீ அபிராமேஸ்வரர் முத்தாம்பிகை அம்மன் கோயிலை பற்றி பார்த்துருந்தோம். இந்த காணொளி அதனோட தொடர்ச்சி தான். நீங்கள் பார்க்குறது திருவாமத்தூர் பக்கத்தில் இருக்க தும்பூரில் இருக்க நாகாத்தம்மன் கோவில். இந்த நாகாத்தம்மன் கோவிலோட வரலாறு தும்பூரில் இருக்க முத்தாம்பிகை அம்மன் கோவிலோட பிணைக்கப்பட்டது. போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு அண்ணனுக்கும் தம்பிக்கும் இருந்த சொத்து பிரச்சனையை இந்த கோவிலில் இருக்க திருவட்டப்பாறையின் முன் வந்து சத்தியம் செய்து பிரச்சனையை தீர்த்து கொண்டனர். அதனை ஒட்டியே நாகாத்தம்மன் கோவிலோட வரலாறும் தொடங்கியது. பல நூற்றாண்டுக்கு முன்பு ஒரு அண்ணன் தன் பேரிலும் தன் தம்பி பேரிலும் இருந்த சொத்தை ஏமாற்ற ஆசைப்பட்டு தம்பி ஊரில் இல்லாத போது எல்லா சொத்தையும் விற்று ஒரு கைத்தடியில் தங்க காசுகளாகவும் நாணயங்களாகவும் பதுக்கி வைக்கிறார். இதனை அறிந்த தம்பியோ தன் அண்ணனை திருவட்டப்பாறையின் முன் சத்தியம் செய்ய சொன்னார். அண்ணனோ இந்த முத்தாம்பிகை என்ன செய்துவிட போறாள் என ஏளனமாக அங்கிருந்து விடை பெற்றார். அப்புறம் அந்த அண்ணன் தும்பூரில் ஒரு வேலை விஷயமாக செல்லும் போது கருநாகம் தீண்டி இறந்தார். இங்குதான் சுயம்பு வடிவான நாகம்மன் கோவிலும் அமையப்பெற்றது. பின்பு தசையாக இருந்த நாகம் இன்று கல்லாக மாறியது மட்டுமின்றி தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இது மிக நீளமான கல்நாகம் என்பதும் அண்மையில் திருப்பணி மேற்கொள்ள முயன்ற போது தெரிய வந்தது. இந்த கோவிலுக்கு திருப்பணி மேற்கொண்டவர் அம்மனின் திருவிளையாடலால் இந்த கோவிலுக்கு வரவழைக்கப்பட்டு அவர் நாகாத்தம்மனை பார்த்த பிறகு அவர் தொழிலில் இருந்த பிரச்சனை அனைத்தும் தீர்ந்தது. இந்த காரணத்தாலே இந்த கோவிலுக்கு திருப்பணியும் செய்ய அவர் முடிவு செய்தார். இப்போ நீங்கள் பார்க்கறது தான் அம்மனுடைய தலைப்பகுதி. திருப்பணியை செய்ய தொடங்கியவர்கள் நாகாத்தம்மன் தலைக்கடியில் பள்ளம் தோன்றி அம்மனை மிகவும் உயரத்தில் அமர வைக்க முடிவு செய்தனர். அப்போது அவங்க தலைக்கடியில் இருந்த உடல் பகுதி மிக நீளமாக நீண்டு போவதை அறிந்து கொண்டனர். அதனால் அம்மனை இருந்தபடியே வைத்து விட்டு கோயிலை அதற்கு மேலே கட்டி முடித்தனர். இதுவும் நாகாத்தம்மன் தன்னுடைய சக்தியை மக்களுக்கு புரிய வைப்பதற்காக நடத்திய ஒரு திருவிளையாடலாகும். இதனோட அம்மனோட திருவிளையாடலும் முடிந்து விடலை. இதற்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் ஒரு விவசாயி கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க விளைநிலங்களில் பள்ளம் தோண்டி விவசாயம் மேற்கொள்ள திட்டமிட்டார். அப்போது அவர் பள்ளம் தோண்ட ஆரம்பித்த போது அம்மன் நாகாத்தம்மனோட உடல் பகுதி தென்பட அந்த பள்ளம் எடுக்கும் போது நாகாத்தம்மன் உடல் பகுதியில் ஒரு காயம் ஏற்பட்டது. அப்போது அந்த உடல் பகுதியிலிருந்து ரத்தம் பீச்சி அடிக்க மக்களோ ஒன்று சேர்ந்து அந்த பள்ளத்தை மூடிவிட்டனர். மேலும் அந்த உடல் பகுதியை ஒரு கோயிலாக எழுப்பி இன்றளவும் கும்பிட்டு வருகின்றனர் அந்த ஊர் மக்கள். மேலும் ஒரு அரிய விஷயம் என்னன்னா, இந்த நாகாத்தம்மனோட வால் பகுதி பார்த்தீங்கன்னா முத்தாம்பிகை அம்மன் மார்பு பகுதியில் இன்றளவும் திருவாமத்தூரில் இருக்க கோவிலில் காணலாம் என்று சொல்கிறாங்க. மேலும் இந்த திருவட்டப்பாறையில் இன்றளவும் நம்ம பொய் சத்தியம் செய்தால் நாகாத்தம்மனும் முத்தாம்பிகை அம்மனும் நம்மளை தண்டிப்பாங்க என்பது இந்த ஊர் மக்களுடைய நம்பிக்கை. இன்றளவும் இந்த திருவட்டப்பாறையில் பல்வேறு பிரச்சனைகள் தீர்த்துப்பட்டு வருகிறது. நாம் இந்த வரலாற்றிலிருந்து என்ன தெரிந்து கொள்ளலான்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் வரம் தரும் பல கோவில் உண்டு, மகப்பேறு தரும் பல கோவில் உண்டு, கல்வி செல்வம் தரும் பல கோவில் உண்டு. அந்த வகையில இந்த கலியுகத்தில் தர்மத்தை நிலைநாட்ட தோன்றிய தனிச்சிறப்பு தலமாக திகழ்வது விழுப்புரம் மாவட்டம் திம்பூர் தாங்கல் அருள்மிகு நாகம்மன் திருக்கோவில் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். இது போன்ற வரலாற்று சிறப்பு மிக்க விஷயங்களை தெரிந்து கொள்ள நமது சேனல் புதிய அப்டேட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.